நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி ஜி தையல் நாயகி அவர்கள் உங்களுக்காக ஸ்ரீ கந்தகுரு கவசம் பாடவிருக்கிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம், என் பேர் ஜி தையல் நாயகி. கந்தகுரு கவசம் பாட போகிறேன். கலியுகத்தையுமே கந்தனுக்கு மூத்தவனே, மூசிக வாகனனே, மூலப்பொருளனே, கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிறவ, திருவடன் திருவருளால் செப்பிக்கிறேன் காற்றருள்வார். சித்தி விநாயக ஐயமருள் போற்றுகிறேன், சிற்பர கணபதி நற்கதி தந்தருள்வார். கணபதி தாளினை கருத்தந்தி வைத்துட்டேன், அச்சம் தீர்த்தனை ரச்சத்தி விடுவரே. கந்தா சரணம் கந்தா சரணம், சரவண பவகுகா சரணம் சரணம், குருவுகா சரணம், குருபரா சரணம், சரணம் அடைஞ்சிட்டேன். கந்தா சரணம், தன்னை தானிருந்து தான் தன்மயமாகிறவே. கந்தகுரு குருநாதா தந்திடுவர் ஞானமுமே. கந்த குருநாதா வந்துடுவர் அவதூரா சட்டகுருவா ஆண்டவனே வந்துடுவர். அன்புருவாய் வந்தேன்னு ஆட்கொண்ட குருபரனே. அறம் பொருள் இன்பம் விடும் தந்தருள்வார். தந்திடுவா வரம் தானே கந்த குருநாதா. சண்முகா சரணம் சரணம், கந்தா சரணம் கந்தகுரே. காட்டிடுவாய் கந்த குருநாதா. போற்றிடுவேன் போன குருநாதா. போற்றி கந்தா போற்றி முருகா போற்றி. ஆறுமுகா போற்றி அருள்படம் அருள்வார். தகப்பன் சாமி என் இதயத்துள் தங்கிடுவார். சுவாமி மலைதனு சொன்னது சொல்லிடுவார். சிவகுருநாதா செப்பிடுவா பரணமாறை. அகக்கண் திறக்க அருள்வா உபதேசம். திக்கெல்லாம் வந்து திருச்செந்தூர் அமர்ந்தோனே. ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய் காண. அகத்துக்குள் குமராணி அன்புமயமாய் வருவார். அமர தன்மையினை அனுகரித்து விடுவாய். வேலுடைய குமராணி வெற்றியும் தந்தருள்வார். வேல் கொண்டு ஒன்றுடுவாய் காலனை வெறுத்துவார். தேவரை காட்டு திருச்செந்தூர் ஆண்டவனே. திருமுருகன் பூண்டில் சிவஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணம் ஆக்கிடுவார். திருமலை முருகன் திடமான அருள் புரிவார். செல்வமுற்று குமரா மும்மலம் அகன்றிடுவார். அடிமுடி அறியாவான அண்ணாமலையானே. அருணாச்சல குமரா அருணகரி கருதேவா. திருப்பரங்கரி புகழ தீர்த்துடா வெனை முழுவதும். திருச்செனி வேறு முருகா திறனா ஆக்கிடுவார். எட்டுக்குடி குமரா எவள் பிள்ளை சுனியத்தை பகைவர் சூழ்வாறுகளை வேல்கொண்டு விரித்திடுவார். எல்லா பயணங்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கண்டா என் கண் முருகானி. நீ உன்னுளியா வந்துருள்வார். திருப்பூர் முகமுருகா திருவடி சரணம் ஐயா. அறுவடியாய் வந்து அகக்கண்ணை திறந்துடுவார். திருச்செந்தூர் சண்முகனை ஜெகத்குரு கருவார். ஜெகத்குரே சிவகுமாரா சித்தமரம் அகற்றிடுவார். செங்கோட்டு வேலவனை சிவபதி தாரும். சிங்கார ஜீவன ஆக்கிடுவார். குண்டகுடி குமரா குருகுருனா வந்துடப்பா. குமரகிரி பெருமானை மனதை மாய்த்திடுவார். பச்சைமலை முருகா இச்சையை கலந்துடப்பா. பவளமலை ஆண்டவனை பாவங்களை போய்க்கிடப்பா. விராலிமலை சண்முகனை விரைவில் வந்துடப்பா. வயலூர் குமரகுரையா ஞானமான கருள்வாய் அருள்வீரை. வெண்ணைமலை முருகா மெய் விட்டு தண்டிடுவார். கதிர்காம வேலவனை மனமாயை அகற்றிடுவார். கண்டமலை குமரா கருத்தில் வந்துடுவார். மயிலத்து முருகான் மனவாகத்துக்குள் வந்துடுவீர். கச்சைமலை சித்தகுரை கண்ணுரையாக வந்துடுவார். குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போய்க்கிடுவார். வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்துடுவார். வடபழனி ஆண்டவனை வல்வினை போய்க்கிடுவார். ஏழுமலை ஆண்டவனை எட்டுக்கும் காட்டிடுவர். ஏழ்மையை அகற்றி கண்டாய் அமபாயம் போய்க்கிடுவர். அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வார். ஆறுபடை குமரா மயிலேறு வந்துடுவார். பணிவதே பணி என்று பணிதேன் எனக்கு. பணிதேன் கண்டா உன் பாதம் பணிந்தேய்ப்பேன். அருப்பெருஞ்சோதி அன்பென கருள்வாயே. படர்ந்த அன்பினை பரபரம் என்றனையே. உலகெங்கும் உள்ள ஒரு பொருள் அன்பேதான். உள்ளூர்வாய் இருப்பது அன்பென்ற. அன்பே குமர அன்பே கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய். அன்பை உள்ளத்தில் அசையாக அமர்த்திடுமோர். சத்தியை தந்து தடுசார் கொண்டிடவும்.
வருவாய் அன்பனாய் வந்தொரு கண்டகுரே. யாவர்க்கும் எளியணி யாவர்க்கும் எளியணி யாவர்க்கும் வழியணி யாவர்க்கும் அணுவணி. உனக்கு ஒரு கோயிலை நகட்டுக்குள்ளே புனைவேனே. சிவசக்தி குமரா சரணம் சரணம் ஐயா. அபாயம் தவிர்த்து தற்சார் கொண்டருள்வாய். நிழல் வயல் நீர் நெருப்பும் அன்காட்டு வனத்திலும் அகமே அகற்றி அபாயம் அழுத்திடுவர். உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவார். யானென தட்டு மஞ்சானம் அருள்வாய் நீ. முத்திக்கு விட்டான முருகா கந்தா சதுர்மறை போட்டு சண்முகனார் அகமம் என்று அந்திகை புதல்வார். ஏழையை காக்க வேலேந்தி வந்துடுவார். தாயாய் தந்தையாய் முருகா தக்கன நீ வருவாய். சக்தியின் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய். பரம்பொருளான பாலனே கண்டகுரே. ஆதி மூலமே அருவுருவாய் நீ உருவாய் நீ என் அடியனை காட்டிட அருவுருவாய் தருவுருவாய். உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா. தேவாதி தேவா சிவகுரே வா. வேலாயுத்துடன் குமரா நீ வந்திடப்பா. காண்பன யாவமாய் கண்கண்ட தெய்வமாய் வேத சுடராய் மெய்கண்ட தெய்வமே. வித்தையை உலக வித்தை என்று அறிந்திட செய். அபாயம் கண்டா அபாயம் என்று அலறுகிறேன். அமைதியை வேண்டி ஆறுமுகா வா என்றேன். உன் துணை வேண்டினும் உமையவள் குமராக்கியல் அச்சமாகத்திட அமைதியை தந்திடுவார். வேண்டியது துணையாளர்களே அருள் வருவதும் கடனேயாம். உன் அருளால் உன் தாள் வணங்கிட்டேன். அஷ்டமா சக்திகளை அடியனுக்கு அறிவிடப்பா. அசையாய் வழியில் அசையாமல் நிறுத்திவிடு. சித்தர்கள் போட்டு ஞான சித்தியும் தண்டிவிடு. சிவானந்த தோணில் நிலத்தடை செய்துவிடு. அருள் ஒளி காட்சியை அகத்துக்குள்ளே காட்டிவிடு. அறிவை அறிந்து அவருடைய தண்டிவிடு. அனுகரித்து விடுவ ஆதிகுருநாதா கேள். கந்தகுருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லது கெட்டது என்பது மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் பறந்திட செய். அருள் வழி விட்டவனை அகல சீர்த்திடுவாய். அடிமையை காட்டிடுவா அருமுக கண்டகுரே. சிட்டியிலே பெரிய ஞான சிட்டி நீ அருள சீக்கிரம் வருவா. சிவானந்தம் தருவார். சிவானந்தம் தருவார் சிவசத்தராக்கிடுவார். சிவனை பாடி என்னை செய்வது உன் கடனே. சிவானந்த குருநாதா சிவசக்தி குருநாதா கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய். தாளினை பிடித்தேன் தண்டிவிடு வரமெனுக்கு. திருவர் சக்தியை தடுத்து கொண்டு வருவாய். சத்துரு பகவரர் சண்முகா வைத்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும். தென்கிழக்கு திசையிலிருந்து தேனுபந்தியை காப்பாற்றும். தென் திசையிலும் என்ன திருவேளால் காப்பாற்றும். தென் மேற்கிலும் என்ன திருவேளால் காப்பாற்றும். மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய். வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய். வடகிழக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவோர் சப்த குருவாய். வடகிழக்கில் எனக்காக மேல் மீது வருவீரே. 10 திக்கு தோறும் என்னை பறந்து கொண்டு ரட்சிப்பாய். என் சிகையும் சிரசையும் சிவகுரே ரட்சிப்பாய். நெற்றி புருவமும் நிழல்கள் காக்கட்டும். புருவங்கள் கடை புருஷோத்தமன் காக்கட்டும். கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும். நாசிகள் இரண்டையும் நல்வேல் காக்கட்டும். செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும். கண்ணங்கள் இரண்டையும் காங்கையன் காக்கட்டும். உதட்டை தான் உமாசுதன் காக்கட்டும். நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும். பற்களை கண்ணன் பலங்கொண்டு காக்கட்டும். கழுத்தை கண்ணன் கைகளால் காக்கட்டும். தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும். கைகள் விரல்களை கார்த்திகையன் காக்கட்டும். மார்பை வயிற்றை வள்ளிமணாலான் காக்கட்டும். மனதை முருகன் கை மாற்றடிதான் காக்கட்டும். இதயத்தில் கண்ணன் இனித்து நிலைத்து இருக்கட்டும். உதரத்தை எல்லாம் உமாய்ந்தன் காக்கட்டும். நபி குஷையிலுங்க நம்முடைய கோட்டோடு இடுப்பை முழங்கால இணையான கால்களையும் புறங்கால் விரல்களும் புருஷோத்தமகள் அனைத்தையுமே ரோம ஜோகரமெல்லாம் உமாபலா ரட்சிப்பார். தோல் ரத்தம் மாம்சம்பம் நேசத்தையும் ஆறுமுகமாக காட்டிடுவார். அமரசாலையாக காட்டிடுவார். என் அககார முகம் அன்றி அறுவழியாக இருந்தும் முருகா வெண்ணைக்காக வேல் கொண்டு வந்துடுவார். பாவத்தை பசிக்கு பாடலால் சேரப்படுவார். ஓம் சலாம் சரவாம் சரவண பவா சீம் கிரீம் கிளீம் என்றும் இக்கலாம் சலாம் நமகா என்று சேர்த்து நாள்தோறும் ஓமிருந்து உமகா வரை ஒன்றாக சேர்த்துடடா. ஒன்றாக குட்டியை உள்ளத்தை நிறுத்தி ஒரு மனதோடு நீ உருவம் எழுந்துடடா. முருகனின் மூலம் இது முழு மனதோடு எழுந்திட்டால் மும்மலம் அகழ்ந்துவிடும். முட்டியினான் கையில் உண்டாம். முட்டியை வேண்டுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முத்திதாகமாகும் அப்பா. இருதயத்தில் முருகனை எரிச்சிவிடு இக்கணமே மூலம் வந்தோடு ஏண்டிவிடு. மூலத்தை ஏற்றுவது காலபயம் வெள்ளையடா. காலனை நீஜைக்கு கண்டனை பற்றிடடா. சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொடி பெருஞ்சோடாய் உன்னிலே தான் இருப்பான். ஜெகமாய ஜெபித்துள்ள செப்பினேன் மூலமே. மூலத்தை ஜெபித்து முட்டனும் ஆக்கிடடா. ஆச்சார விசேலமரை ஆச்சார அச்சமிதை அன்புடன் ஜெயித்து விடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமாக தோறும். மூவுலகம் பூஜிக்கும் முருகனர்கள் முன்னிற்கும். பூவுலகில் இணையற்ற பூஜனமாவாய் நீ. கோடிதானம் ஜெபிட்டு கோடி காண வேண்டும் அப்பா. கோடி காண சொன்னது நாடிடுவாய் மனமே. ஜென்மம் கிடைச்சாலே ஜெபிட்டுடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாக முன்னுள்ள வேத சூட்சிமற்றை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியில் தோன்றிடுவான். அருள்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அர்த்த முகம் இருந்து ஆட்கொள்வான் சத்தியமா.
சித்தியும் முக்தியும் கந்தகுரு தந்துடுவான். நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏந்துகிறேன். மெய்யுருவாக வந்திடுவாய் இவனுள்ள நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ. பகுத்தறிவானவனை பாட்டிட செய்திடப்பா. பகத்தறிவான கண்ணன் பரங்குன்றில் இருக்கிறாய். பழனியில் நீயும் பழஞ்சோதியுமானாய். பிரம்மனுக்கு பிறவா மருளானே பிறவா வரமதிப்பு பிரம்மமாகவும் ஆக்கிடுவார். திருச்செந்தூரின் சக்திவேல் தாங்கிவிட்டார். பரமுதல் சோலையில் பரஞ்சோதியுமானார். சுவாமி மலையில் சிவசாமி கருவேணி குன்றுகள் தோறும் குருவா அமர்ந்துட்டார். கந்தகிரியனை கண்டு சொந்தமாக்கி கொண்டன. கந்தகிரிநாதா கந்தாசரஞ்சம் ஜோதியை பிறப்பையும் இறப்பையும் பேர்த்து காட்டிடுவார். பிறவாமல் என்கின்ற பெருமரன் நீ தந்துடுவார். தத்துவ குப்பையை மறந்துட செய்திடுவார். என்ன நினைப்பை எரித்து நீ காட்டிடுவார். கந்தா சரணம் சரணம் அடைஞ்சிடன் சடிதியில் வாருமே. சரவண பவனே உன்னருளால் நான் உயிரோடு இருக்கிறேன். உயிருக்குறுகான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா. என்னில் உன்னை காண எனக்கு வரமருவார். சீக்கிரம் வந்து சிவசக்தி தருவார். இடகலை பெண்களை ஏதும் ஏந்தில்லை நான். ஏந்திரியம் அடக்கி விருந்தும் அறிகிலே நான். மனதை அடக்க வழிமொன்றும் அறிந்தில்லை நான். கந்தா உன் திருவிழியில் பற்றின சிக்கன பற்றின செப்பிடிவு உபதேசம். காம கசடுகள் யாவையும் கலந்திடுவார். சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவார். நினைப்பெல்லாம் நினைய நினைத்திட செய்திடுவாய். திருமுருகா உன்னை திறமுடன் நினைத்திடுவேன். திருவள்ளுவர் தந்துடுவார். திருவள்ளுவர் தான் பங்கிடுவேன். திருவள்ளுவர் ஒன்றில் நிறைபெற செய்திடுவார். நித்தியானந்தமே நின்னொரு வகையினில் அஸ்தவசானத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவார். ஞான பண்டிதா நான் மறைமிட்டா கேள். கந்தகுருநாதா கேள். நெய்ப்பொருள் காட்டி மேன்மை அடைந்திட செய். வினைகள் யாவுமே வெல்கொண்டு விரட்டிடுவார். தரிசனங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவார். துக்கங்கள் அலசியும் தொலைதூரம் போய்க்கிடுவார். பாவ உடலை சுத்தமாக்கிடுவார். இன்பத் துன்பத்தை இருவிழால் விரட்டிடுவார். ஆசை பெயர்களை அறவே நசிக்கிடுவார். அகண்ட பிசாசை அழித்து ஓய்த்திடுவார். மெய்யோருலாம் உன்னோருலாம் முருகா ஈர்த்திடுவார். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரே அறிந்திட்டேன் உண்மைக்குமே. இக்கணமே வந்து என் கண்ட குருவேனி என்னை காட்டிட எனக்கு நீ அரைகணத்தில் நீ ஆடி வருவாய் அப்பா. வந்தனை தடுத்து வழியை ஆட்கொள் வார்த்த குரே அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே. சுப்பிரமணியனை சோகம் அகற்றிடுவார். ஞான கண்டகுர ஞானம் அருளானி ஞான தண்டபாணியை என்னை ஞான பண்டிதன் ஆக்கிடுவார். அகந்தையெல்லாம் அழைத்து அன்பினை ஊட்டிடுவார். அன்பு மயமாய்க்கு ஆட்கொள்வாய் அப்பா. அன்பை என் உள்ளத்தை அசைவின்றி நிறுத்திவிடு. அன்பே கண்ணாக ஆகி காட்டிடுவார். உள்ளும் புறமும் ஒன்றுவரில் அன்பே உறுதியாக நானும் பற்றிட கொண்டிடுவார். எல்லையில்லாத அன்பை இறைவழி என்றாய் நீ. எங்கும் காணாத எங்கும் அன்பென்றாய். அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே அரியும் அன்பே பிரமனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரமமும் அன்பே அனைத்தும் என்றாய். அன்பில்லாத இடம் எங்கும் இல்லை என்றார். எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா. அன்பில் உரையும் குருநாதரே தான். கந்தாசிரமத்தில் கந்தகுருகானக்கண் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே கந்தாசிரமத்தில் கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமா அமர்ந்துட்ட கந்தகுரு இருளை அகற்றிட எழுந்துட்டு எங்கள் குரு. எல்லையில்லாத உன் அருளையே அருள்வழியை காட்டிடுவார். முக்தியை தந்திடுவார். மூவரும் போற்றிடுவர். நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரு. உன்னையன்றி உலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன். நான் நன்கு அறிந்து கொண்டேன். நானும் உன்னொருளால் விட்டுட மாட்டேன் கந்தா. விடை தருவீரே நடுநற்றி தளர்ந்து நான் உன்னை தானிப்பேன். பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்துடுவார். சூழ்முனை மார்க்கமாக ஜோதியை காட்டிடுவார். சிவயோகியாக என்னை செய்துவிடு குருநாதா. ஆசை அறுத்து அரணடியை காட்டிவிடு. மெய்கூர்வாகி மெய்கூட்டி நிறுத்திவிடு. கொங்கு நாட்டிலே கோயில் கண்ட கந்தகுரே கொல்லிமலை மேலே குமரகுரு ஆனவனே. கச்சமலை சித்தர் போற்றும் கந்தகிரி குருநாதா. கரூரால் போற்றும் காங்கேயா கந்தகுரே. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரே. சென்னிமலை குமரா சித்தருக்கு அருவானே. சிவபாக்கிய சித்தர்கள் சிவன்மலையில் போற்றுவரே. பழனியில் பேக்கரிமை பாலார் வர பிரசித்தான். புலிபாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரே. கொல்லில் மலர்ந்திட்ட கந்தகுருநாதா. கள்ளங்கபடம் மற்ற வெள்ளை உள்ள அருளுவிலே. கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்து கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன். நால்வர் அருகிரி நவம்பர் சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை குமரா கேள். கொங்கு தேசத்தில் குன்றுதோறும் குடிகொண்டார். சேலம் நிறைந்த சீலம் நல மாநகரத்தில் கன்னிமாறு வரையின்மை கந்தகிரி அதனில் கந்த சரமத்தில்
சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமே மானகுரே அதை அதிர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சேவகனே, சண்முகனே, சுப்பிரமணியனே, தேரின்ப மகிழ்ச்சியை பெருகிட செய்திடப்பா. பரமானந்தமல் என்னை மறக்க பாலிப்பாய். மால் மருகா வள்ளிமணாலா கந்தகுரே, சிவகுமரா உன் கோயில் கந்தகுரி என்று உணர்ந்தேன். ஜோதி பழமான சுந்தரனே பயணியப்பா. சிவஞான பழமான சந்தகுருநாதா, பழனி என்றதில் பயணி மேலே இருந்தாயோ, திருவேணங்குடியில் திருமுருகனானாயோ. குமரா முருகா குருகுகா வேலவனே, அகத்திற்கு தந்த ஆட்கொண்டாய் தமிழகத்தில் கலியுக வரதா என்று காலமணி ஒன்றை புகழ்ந்தான். அவைக்கு அருள் செய்த அருமுகவா கந்தகுரு, ஒழுக்குமோடு கருணையும் தவத்தையும் தந்தருள்வாய். வேகருக்கு அருள் செய்த போன சுந்தரனே, தண்டபாணி தெய்வம் தட்டார் கொண்டிடப்பா. ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவான் தண்டுடனே, தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயிர ஜோதியை, கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே, கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணுள்ள கந்தகுரே. ஏழையை காட்டிடப்பா ஏந்துகிறேன் உன்னாமம், உன்னையன்றி வேறொன்று ஒருபோதும் நம்புகிறேன். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, கந்தா என்று பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போற்றிடும் திருவடியை நம்பிய திருவேறு சாட்சியாக ஓனமாதா வாய்ந்த புண்ணியமூர்த்தி கேள். நின்னாமல் ஏந்துவதால் நான் செய்யும் தவமாகும். நித்தமும் பெறவே ஏந்திடுவேன் உன் நாமம். முருகா முருகா வென்று முற்றெல்லாம் விட்டிடுவேன். உள்ளும் புறமும் ஒரு முருகனே காண்பேன். அங்கும் இல்லாதபடி எங்கேயுமே முருகனப்பா. முருகன் இல்லாதபடியில் மூவுலகம் ஏற்றப்பா. அப்பப்பா முருகன் அருள உலகம் அப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன். தாவர சங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாய் ஆனவன் கந்தகுரு. கந்தாச்சாரியம் இருக்கு கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர் சாட்சியம் பெற்றிடுவர். சத்தியம் சொல்லுகிறேன், சந்தேகம் இல்லையப்பா. வேதங்கள் போட்டிடும் வடிவேலன் முருகனின் சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவார். சத்தியமான தெய்வம் கந்தகுருநாதன். சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடுவார். சத்தியம் வேறில்லை, கந்தகுரு வேறில்லை. கந்தகுருவே சத்தியம், சத்தியம்னு கந்தகுரு. சத்தியமாக சொன்னதை சத்தியமாக நம்பியே சத்தியமாக ஞானமாக சதானந்தம் ஆகிவிடும். அழிவற்ற பிரமமாக ஆக்கிடுவான் முருகன். திருமுறைக்கு செப்புவதே இதுவே தான். கந்தகுரு கவசம் என்ற கந்தகுரு கவசம் என்ற சொந்தமாக்கி கொண்டு நீ பொருளொன்று எந்திடப்பா. பொருளும் இருந்து விலகிவிடும். பிறவி பிணைகளும் பிரமானந்தம் உண்டு. இமையிலும் வருமாறு இமுகர் போற்றிடுவார். மூவரும் முன்னிற்பார், யாவருமே பூஜிப்பார். அனைதினமும் கவசத்தை அன்புடன் ஜெபித்திடப்பார். சிறந்த பக்தியுடன் சிந்தையன்றி செத்திருப்பார். கவலையை கண்டுமே கந்தகுரு பொங்கிடுமே. பிறப்பும் இறப்பும் பிணைகளும் தோன்றிடுமே. கந்தன் கவசம்னா கவசம் கொண்டு உணர்ந்திடுவார். கவசம் ஏந்துவதில் களியை செலுத்திடலாம். களியென்று அரக்கனை கவசம் விரட்டிடுமே. சொன்னபடி செய்து சுகமடமே மனமேனி. கந்தகுரு கவசத்தை கருத்தென்று என்றுவருக்கு அசௌரியம் தரும், அர்த்தமில்லா இன்பம் தரும். ஆளுபோல் தாழ்த்திடுவான், அருகுபோல் வேறுண்டிடுவான். வாழையடி வாழையை போல் வம்சமறை பெற்றிடுவான். 16 பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவான். சத்தியமும் சௌக்கியமும் சர்வமங்களும் பெருகிடும். சத்தியகுரு கவசம் மீது கருத்தில் என்று என்றுவருக்கு கர்வம் காமரோகம் கழுதோஷம் அகன்று வைக்கும். முன் செய்து வினையகன்று உருளல் கிட்டுவிடும். அறம்பொருள் இன்பம் வீடு அழிசுரமாய் கட்டும். ஆச்சார சீலமுடன் அருமையான நிஷ்டையுடன் கள்ளமில்லா உலகத்தோடு கந்தகுரு கவசம் தன்னை சிறந்த பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயண செய்வன் பார்க்கலாம் கண்டனை. கந்தகுரு கவசம் அதை மண்டல நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகிர்வில் திருமுருகன் வேல் கொண்டு திக்குகோள் தோறும் நின்று காட்டுடுவான். கந்தகுரு கவசம் இல்லை நிச்சயமாய் ஞான கண்டனின் திருவிழை நம்பியே நீ கந்தகுரு கவசம் தன்னை ஓடுவத ஓடுமென உணர்ந்து கொண்டு ஓடுவேல் உனக்கு பெரிதாக விவகாரம் உண்டும். எல்லா எண்ணிலும் துன்பமில்லை. துன்பம் அகற்றிவிடும், தொந்தரவுகள் நீங்கிவிடும், இன்பம் பெருகிடும், செஞ்சு கூடிவிடும். பிறையை பிணை அகற்றி பிரபலத்தை தந்து காட்டு ரட்சிக்கும் கந்தகுரு கவசமே. கவலையை விட்டின்னு கந்தகுரு கவசம் இதை இருந்தபடியிலிருந்து ஏந்திவிடும். ஏந்தினால் தெய்வங்கள், தேவர்கள், சித்தர்கள், பக்தர்கள் போற்றிடுவார். எவ்வளவு புரிஞ்சிடுவார் நிச்சயமாக. கந்தகுரு கவசம் சம்சாய பேய்வோர் அக்கணம் அகற்றி அருளையும் காட்டும். ஞான கந்தகுரு நான் என்று முன்னிற்பான். உன்னில் இருந்து உன்னில் அவன் ஆக்கிடுவான். உன்னில் அவன் ஆக்கிடுவான். எண்ணில் உன்னை காட்டி உன்னில் தன்னை காட்டி எங்கும் தன்னை காட்டி எங்கும் உன்னை காட்டுவான். கந்தஜோதியான கந்தனிலிருந்து தண்டாயிரம் தாங்கி தருகிறான் காட்சியுமே. கந்தகிரி வந்தவனும் கண்டுமும் கந்தாயமின் ஜகதீரே. கலிதோஷம் நன்று வைக்கும் கந்தகுரு கவசமிரை பாராயணம் செய்து பாதியில் புகழ் பெறுமுன் கந்தகுரு கவசப்படணும். பற்றிருந்து பலம் கொடுக்கும். ஒரு தரம் கவசம் மாதிரி உள்ளழுக்கு போகும். 2 தரம் ஏந்தினால் எண்ணியதெல்லாம் கிட்டும். 3 தரம் ஓதினால் முன்னிற்பான் கந்தகுரு. 4 முறை ஓடி தினம் நல்லவாரம் பெறுவேன். 5 முறை மோதினால் பஞ்சாசாரம் பெற்று 6 முறை ஓடி ஆறுதலை பெற்றிடுவர். 7 முறை மோதி எல்லாம் கவசமாகும். 8 முறை எழுந்திட்டு அஷ்டமா சித்தி கட்டும். 9 தரம் மோதினால் மரண பயம் வழியும்.
10 ரூபா போது நிறுத்தம் 10 வாழ்வது. கன்னிமார் வரையில் நீரார் நீர் பூசி கந்தகுரு கவசம் வந்து கந்தகிரி ஏற்றி விட்டால் முந்தை வினைகள்லாம் கந்தன் அகற்றிடுவான். நித்தைகள் நீங்கள் விட நிச்சயமே கைகூடும். கன்னிமார் வர நீரை கைகளில் நீ எடுத்து கந்தா என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சிகளும் தெளித்து உள்கொண்டு விட்டால் சிறந்த மலம் அகன்று சித்த சித்தி கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் வரையில் கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவார். கந்தகிரி ஏறினால் கந்தகுரு கவசம் ஏறி பாராயணம் செய்தில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவோம். ஓம் சுப்பிரமணியாய நமः. ஓம் சுப்பிரமணியாய. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் பூஜா முராடா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.